ஒரு கூட்டுறவு கடை வந்து விளைபொருள், அதாவது விவசாயிங்க பொருள் போகிறதுக்கும் கடை ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு கடை வரணும். அதே போல் வந்து ஒரே முறையாக வைக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு கடை திறக்கணும். அது எந்நாளுமோ அதாவது வந்து 24 மாதமும் பயன்பாட்டில் இருக்கணும். அது ஆனால் தான் முன்னும் பின்ன போகிற நெல் பயிர் விவசாயம் பண்ணுறது வந்து கரெக்டாக கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்க முடியும். விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு நிரந்தர விலையாக இருக்கும். அது வந்து முன்ன பண்ணுறதில்ல, நிரந்தர விலையாக இருக்கும். தனியாரில் போய் எடுக்கும் போனால் கேட்க மாட்டேங்கிறான். நெல் முளைச்சிருச்சுனாக்கா அந்த நெல்லை வந்து கேட்க மாட்டேங்கிறான். நெல் அது தேவையில்லைன்றான். அந்த விவசாயி என்ன பண்ணுவான், நெக்ஸ்ட்டு போய்ட்டு அது என்ன கேட்ட விலைக்கு 1000 ரூபா மூட்டைனாலும் போட்டு தான் வரான், 900 ரூபா 800 ரூபா மூட்டைனாலும் போட்டு தான் வரான். ஒரு நிர்ணய விலை அப்படின்னா வந்து அது கவர்மெண்ட் தான் எடுத்து செய்யணும். நம்ம தனியார் வந்து கேட்குறான்னா நிலக்கர நெல் எடுத்து போகிறான், முளைச்சி போய் நெல் எடுக்க மாட்டேங்கிறான். அது கவர்மெண்ட் வந்து 24 மாதம் இருந்துச்சுனாக்கா அது அதாவது அந்த குறிப்பிட்ட விவசாயம் அறுவடை வரும்போது பட்டுக்கு ஒரு மாதம் ரெகுலராக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு 10 நாள், ஒரு வாரத்தில் 2 நாள் தந்தாங்கன்னா கூட அந்த நாளில் கொண்டு போய் போடுவாங்க. ரெகுலராக இல்லைனா கூட ரெகுலராக வாரத்தில் 2 நாள் ஆஃபீஸுக்கு தந்தால் போதும்.